வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஓய்வூதியர்களுக்கு ஊதிய ஒப்பந்த பலன் வழங்க அரசிடம் நிதி கேட்கக்கூடாது, போக்குவரத்து துறை செயலர் உத்தரவு. ஓய்வூதியர்களுக்கு ஊதிய ஒப்பந்த பலன்களை வழங்க அரசிடம் நிதி கேட்கக்கூடாது என போக்குவரத்து துறை செயலர் மணீந்திர ரெட்டி உத்தரவிட்டார். இது தொடர்பாக போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் அறக்கட்டளைக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பது: அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2019 செப்டம்பர் முதல் 2022 ஜூலை மாதம் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு 14வது ஊதிய ஒப்பந்தத்துக்கான பலனை வழங்கும் வகையில் ஓய்வூதிய தொகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர்களுக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை நிர்வாகக் குழுவின் ஒப்புதல் பெற்று ஓய்வூதிய அறக்கட்டளையின் நிதிநிலைக்கு ஏற்ப தவணை முறையில் வழங்கப்பட வேண்டும். இந்த தொகையை வழங்க அரசிடம் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிதியுதவியை கோரக்கூடாது. இந்த வழிகாட்டுதல்கள் அடிப்படை ஓய்வூதிய தொகைக்கானது மட்டுமே தவிர அகவிலைப்படிக்கு பொருந்தாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசின் உத்தரவுக்கு ஓய்வூதியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் கூறும்போது, 2003 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஓய்வு பெறுவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை. இதனால் அவர்களிடம் ஓய்வூதியத்துக்கான பங்களிப்பை அறக்கட்டளையால் பெற முடியாது. அப்படி இருக்க ஓய்வூதிய அறக்கட்டளைக்கு நிதி கிடைப்பதில்லை. மேலும் ஓய்வூதிய அறக்கட்டளைக்கு எப்போதெல்லாம் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அரசும் நிர்வாகமும் அதை ஈடு செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் உள்ளதை அரசும் நிர்வாகமும் செயல்படுத்த முன்வர வேண்டும். அப்போதுதான் ஒப்பந்த பணப்பலன்களை பெற முடியும். ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ள சங்கங்கள் நிர்வாகம் மற்றும் அரசிடம் பேசி அறக்கட்டளைக்கு நிதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். இதை போன்ற போக்குவரத்து துறை செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.